எல்லாமே நீ போவீங்கடான்னு சும்மா பேச்சுக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்போ உண்மையிலேயே காக்ரோச் ஜனதா பார்ட்டி விஷயத்துல எல்லாமே நீ போயிருச்சு. ஆமாங்க, இந்தியாவை கடந்து இப்போ பாகிஸ்தான்லயும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் ட்ரெண்டிங். ஸோ அங்க உள்ள கிரியேட்டர்ஸ் வந்து இப்போ அதிக மக்களை ஈர்க்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? புதுசா காக்ரோச் அவாமி லீக், காக்ரோச் அவாமி பார்ட்டி இப்படிலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடா ஆளாளுக்கு கிளம்பிட்டீங்க? இந்தியால ஐபிஎல் கொண்டு வந்தாங்க, இந்தியன் பிரீமியர் லீக். இதை பார்த்து பாகிஸ்தான்ல அப்படியே கிரிக்கெட் நாங்களும் நடத்துவோம்னு சொல்லி பிஎஸ்எல் கொண்டு வந்தாங்க, பாகிஸ்தான் சூப்பர் லீக். எல்லாத்துலயும் காப்பி அடிச்சுட்டே இருப்பீங்களா? அது இருக்கட்டும். இந்தியால காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்சாருல அபிஜித் திப்கே, இவரை பத்தி லைட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்ப்போமே. இவர் வந்து பூனேல ஜேர்னலிசம் படிச்சு முடிச்சிருக்காரு. இப்போ மேல் படிப்பதற்காக அமெரிக்கால போஸ்டன் யூனிவர்சிட்டியில மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜேர்னலிசம்னா சாதாரண படிப்பு இல்லைங்க. ஒரு விஷயத்த நம்ம எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், அதை எப்படி அனலைஸ் பண்ணுவோம், அதுல ஏதாச்சும் மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதுல எதெல்லாம் உண்மை எதெல்லாம் போயின்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்படி ஏகப்பட்டது இருக்கு இந்த படிப்புல. இன்னும் இந்த 2026ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு தெரியல. பட் நான் உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குவேன். சைனிங் ஆஃப், கெவின் ஜூலிஸ்.